ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கும் இந்த வீடியோவில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்குறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் கர்த்தரோட பெரிதான கிருபையினால். ஸோ இட்ஸ் பீன் லைக் 1 இயரில் நம்ம ஹெச்இசி போய் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு 1 இயர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இப்போது கர்த்தரோட பெரிதான கிருபையினால் இந்த 1 இயர் எங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாறி இருக்குது. புதுசாக ஏகப்பட்ட காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஹெச்இசி போகும்போது இட் வாஸ் லைக் ஸோ டிஃபிகல்ட். எதில் ரொம்ப நம்ப முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம பையனெல்லாம் ஃபீஸ் கட்டி ஸ்கூல் அமுச்சிருவோம் அப்படின்ற விஷயம் வந்து நம்பவே முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஜிசி போகும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், டிஃபன் பாக்ஸ் கேரியரில் ஹாட் பாக்ஸ் மாதிரி கிடச்சிது. ஸோ அது வந்து அப்போது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு போய் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கு தான் நான் தேவைப்படும். ஆனால் உண்மையாகவே அது என்னோடய ஃபெய்த்தை வந்து கிண்டல் பண்ணுச்சு, இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. என்ன நம்பிக்கை ஆண்டவர் வந்து அன்றைக்கி கொடுத்தாரு சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொன்னால், நெஹேமியாவாகட்டும் ஜெரி அந்த டிஃபன் பாக்ஸ் கிடைச்சோடனே நான் என்ன சொன்னேன்னா, நெஹேமியாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ், ஜெரியாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பயம் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம் இந்த பிள்ளைய, ஐயோ அது பெரிய கஷ்டமோ, இந்த வருஷமும் அவனை வந்து விட்டுருவோமோ, வீட்டிலே வச்சுருப்போமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஆனால் நிஜமாகவே நெஹேமியா வந்து இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்புறம் பென்சில் பாக்ஸுன்னு பார்த்தா அதுவுமே சர்ச்லேருந்து கிட்ஸ் சர்ச்சில் கிடச்ச கிஃப்ட்டு. ஸோ இப்போவும் கிறிஸ்மஸ் அப்போவும் லஞ்ச் பாக்ஸ் கிடச்சிது 2 பேருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் பேக் எல்லாமே ஆண்டவர் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பயம், நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோமான்னு ஒரு பயத்தில் இருந்தால், நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், நீ வந்து தைரியமாக உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிற தேவன். ஸோ நம்மளோட எவ்ரி ஃபியரை வந்து எங்களுக்கு அங்கே ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் வந்து நம்பிக்கையாக எங்களை வந்து கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அது போக ஸோ அதுவுமே தட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெஸ்டிமனி தான். ஸோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து செஞ்சுருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களோ அது ஒன்றுத்துக்கும் அவர் வந்து வழிகள் ஆயத்தம் பண்ணி வச்சு நமக்காக அந்த வழிகளுக்கு தேவையான காரியங்களை ரெடி பண்ண வச்சு தான் நம்மளை வந்து அந்த இடத்துக்கே கொண்டு போவார். ஸோ 1 இயர் முன்னாடி சொல்கிறேன், நெஹேமியா ஸ்கூல் போகிறது இப்போ ஜூன். ஆனால் இவனுக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அந்த 1 இயரில் கிடைச்சது தான். ஸோ அதெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு வந்து பிள்ளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு போது வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெச்இசி போகும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹீலிங். என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் என்னோடய ஒரு பீரியட்ஸு. அது 2 டைம்ஸ் வரும். ஸோ நான் ரொம்ப வீக்காக இருப்பேன். என்னால் ஏஞ்சி ஐயோ சண்டேலாம் வந்துடவே கூடாது, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து என்ன யோசிச்சிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறத லிட்ரலாக வீட்டில் உட்காந்து நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னால் அந்த சண்டே அப்புறம் சர்ச் போக முடியாது, அந்த வீக் ஃபுல்லாக திரும்பி வீக் ஆகிடுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எனக்குள்ளே ஃபிசிக்கலாக நிஜமாகவே எனக்குள்ளே ஒரு சிக்னஸ் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் என்னால் தைரியமாக வெளியே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. வெளியே போயிட்டு வந்தால் உடனே தலைவலி பயங்கரமாக வந்துடும். இல்லை வெளியே கூட போவேனா, எங்கள் வீட்டுக்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். நான் ஸோ லிட்ரலி இட் வாஸ் லைக் வீட்டை விட்டு நான் வெளியே வர முடியாது, உள்ளேயே இருப்பேன். இல்லை கதவு திறந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன் வெளியே. லைக் நான் பேசுகிறது பழைய வீட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த 1 இயரோட இதில் சொல்கிறேன். அப்புறம் என்ன சிக்னஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மல் அப்படி சொல்லிடுவார். அப்புறம் நான் நைட்டு தூங்கவே மாட்டேன், இல்லை முழிச்சிக்கிட்டே இருப்பேன். ஒன்று எனக்கு ஆண்டவர் வந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பார், அதை கேட்டுகிட்டே இருப்பேன். நார்மலாக படுத்தாலும் தூக்கம் வராது, டயர்டாகியும் தூக்கம். இத்தனைக்கும் நான் 2 குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து தூக்கமே வராது. இல்லை சுத்தமாக ஐ ஹேவன்ட் ஸ்லெப்ட். நான் நல்லா செம்மையாக தூங்குறேன். எனக்கு அந்த தூக்கம் வருதுங்கிற ஃபீலிங்கே எனக்கு வந்து கிடையாது. அது எப்படி வரும் தூக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இப்படிலாம் நான் ஹெச்இசிக்குள்ளே போகும்போது இவ்வளோ விஷயங்களோட போனேன். பட் அப்போ மட்டும் தெரியும் வி ஆர் கோயிங் டு பில்ட் ஹவுஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக் போகும்போது பிஷப் அண்ணாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணது. அதெல்லாம் நீங்கள் அந்த ஹவுஸ் வார்மிங் இதில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அந்த டெஸ்டிமனி. ஸோ ஃபிசிக்கலி நான் இவ்வளோ டவுன், ஃபினான்ஷியலி டோட்டலி டவுன். நாங்கள் வந்து ஒன்றுமே எங்களால் வந்து இது பண்ண முடியாது, டோட்டலி வி வேர் டவுன். ஆனால் இந்த 1 இயரில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தூங்குறது நான் தான். மதியமே தூங்கினாலும் நைட்டும் எனக்கு தூக்கம் வந்துடும். அப்புறம் இப்போ எனக்கு அந்த தலைவலி வர்றது கிடையாது.
வெளியே போயிட்டு வந்தால் தலைவலிக்குது, வெளியே போயிட்டு வந்தால் ஸோ வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கும். எங்கேயாவது போனால் தலைவலி வந்துடுமோ, ஐயோ என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ கிடையாது எனக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலி இப்போது சில பேர்லாம் வந்து யோசிப்போம், இந்த ஃபங்க்ஷன் போக முடியல, அந்த ஃபங்க்ஷன் போக முடியலையே, ஐயோ இவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் இது பண்ணிக்க முடியலையே அப்படின்னு யோசிப்போம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, நல்ல வேலை கூப்பிடல, ஒன்று கூப்பிடலங்கிறது வேறு விஷயம், நல்ல வேலை கூப்பிடல. பிகாஸ் அதுக்கு எங்களால் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒன்று நம்ம அதோட ட்ராவல் அலவன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணோம், அப்புறம் அங்கே போய் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி நம்ம வாங்கினோம், அதுக்கு எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதன் நிமித்தமாகவே நாங்கள் நிறையா விஷயங்கள் நாங்கள் போக முடியாமல் இருந்திருக்கு, ஏகப்பட்ட காரியங்கள். ஸோ ஃபினான்ஷியலியும் நாங்கள் அவ்வளோ டவுன், நான் ஃபிசிக்கலி டோட்டலி டவுன். இப்படி இருந்து ஹெச்ஜிஎஸ்சி போக ஆரம்பித்து, ஸோ ஃபஸ்ட் டிசம்பரில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகும்போது நான் நைட்டு தூங்க மாட்டேன். ஆண்டவர் வந்து பேசிட்டே இருப்பார், விடிய காலம் எந்திரிக்கணும், கரெக்டாக போயிடணும், இன்றைக்கி உனக்கு நான் இதை வச்சுருக்கேன், இதை நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துரிதமாக இருப்பார். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து அந்த டிசம்பர் மாதம் 7 days அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு ஆண்டவர் வாக்கு பண்ணது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஏலிமின் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் கீழ் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஏலிமினும் நேம் வச்சுருப்போம். ஸோ இது ஏலிமின் ஆண்டுனா 12 பிளெஸ்ஸிங், மாதத்துக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, 12 ஆசீர்வாதங்கள். இப்போ நம்ம வந்து 9வது மந்தில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு ஆண்டு வந்து இந்த வாக்கு கொடுக்குற ஜனவரி மாதம் ஹவுஸ் வார்மிங் நடக்குது. ஓகே, ஏலிமின் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுக்கப்புறம் தான் நமக்கு நியூ இயர் எல்லாமே. ஓகே, ஸோ அந்த 12 பிளெஸ்ஸிங்கில் நான் இப்போ 9th மந்த் நிற்கிறோம், என்னால் பொறுக்க முடியல. 9 months வந்த பிறகு ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் எனிமோர். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆண்டு வந்து என்னென்ன பண்ணுறாருன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது ஜனவரி மாதம் ஹவுஸ் வார்மிங் நடக்குது, கரெக்டாக? ஸோ ஜனவரி ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகி நெக்ஸ்ட் பிளெஸ்ஸிங் வந்து ஃபெப்ரவரி போய் வண்டி பார்க்க போகிறோம், டூ வீலர் பார்க்க போகிறோம். எல்லாமே யதார்த்தமாக நடந்தது, நத்திங் வாஸ் பிளான்ட். எல்லாமே நாங்கள் இந்த செப்டம்பருக்கு அப்போ தான் பண்ணணும்னு நினச்சிருந்தது எங்களோட வாழ்க்கையில். ஆனால் ஆண்டு எப்படி இது பண்ணார். ஸோ ஃபெப்ரவரியில் வண்டி பார்க்க போனோம். மார்ச் மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயர், திரும்பி 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் எல்லா நாளும் ஆண்டரோட பெரிதான கிருபையினால் போக முடிஞ்சது. ஸோ அப்போது ஆண்டு வந்து கேட்ட காரியங்கள் இதுவுமே எல்லோரும் டெஸ்டிமனியாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஜான்வரி ஹவுஸ் வார்மிங், ஃபெப்ரவரி வண்டி பார்க்க போகிறோம், மார்ச் மந்த் வந்து வண்டி வந்து ஆண்டு வந்து March 13th வண்டி எடுக்கிறதுக்கு கிருபை பாராட்டுறாரு. ஏப்ரல் மந்த் வந்து நெஹேமியாக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டொனேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் கடவுளோட பெரிதான கிருபையினால் வி காட் ஃபேவர் ஃப்ரம் காட், அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு. அண்ட் அதை பே பண்ணி முடித்தோம். ஏப்ரல் மே மந்த்தா, ஸோ ஏப்ரலோட அந்த இது முடிஞ்சிருது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்மளோட 40 days ப்ரேயர் முடிஞ்சிருது. அப்புறம் மே மந்த் வந்து நெஹேமியாக்கு மெட்டீரியல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டு வந்து ஹெல்ப் பண்ணார். அதே மே மந்த் லாஸ்ட் வீக் தான் வந்து கார் பார்க்க வரதுக்கே போனோம். ஸோ ஜூன் மந்த் கார் வந்து நம்ம வாங்கிட்டோம், நெஹேமியாவுக்கும் ஃபஸ்ட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ இதோட டெஸ்டிமனியாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜூலை மந்த் அண்ட் வந்து ஜூலையில் திரும்பி தானியல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. அதில் வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆண்டரோட பெரிதான தயவுனால் 1 day ஃபாஸ்டிங் ப்ரேயரை வந்து அங்கே நடத்துறதுக்கு ஆண்டு வந்து என்னோடய மினிஸ்ட்ரியில் உள்ள ஆசீர்வாதத்தையும் ஆண்டு வந்து காட்டினார். ஸோ ஆண்டரோட வார்த்தையை வந்து ஷேர் பண்ணி அங்கே சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆண்டு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ ஜூலை மந்த் அது. அதே ஜூலை மந்த்து தான் வந்து பிஸ்னஸ் வந்து ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். நம்ம ஹெவன்லி ஃபுட்ஸோட பிஸ்னஸ், ஹெல்த் மிக்ஸ் அண்ட் ராகி, ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர். ஓகே, ஜூலை மாதம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ ஒரு இதையும் ஆண்டு வந்து அழகாக பீப்புள் அதை வாங்குறதுக்கு, அந்த வசனத்தோடு அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ ஆகஸ்ட் மந்த்தும் அதேமாதிரி செகண்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்சுமே வந்து நல்லபடியாக போகிறதுக்கு ஆண்டு வந்து ஹெல்ப் பண்ணார். இப்போது செப்டம்பர் மந்தில் இருக்கும். ஸோ வண்டியோட டியூ அமௌண்ட் முடிஞ்சு நெஹேமியோட ஃபீஸையும் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டு வந்து அவ்வளோ கிருபை பாராட்டினார். ஸோ இதை சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது எதுவுமே எங்களோட சுய பலத்தினாலேயோ எதுலேயுமே கிடையாது. இட் வாஸ் ஒன்லி காட். அவர் மட்டும்தான் இது எல்லாமே பண்ணார். அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இது வந்து நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொல்லவே முடியாது. எல்லா இதுவுமே ஆக்சுவலி அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு காரணமே இன்றைக்கி இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். ஸோ மொத்தமாக அப்போ வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ரீவைண்ட் ஆகும், ஆண்டவர் எப்படி நடத்தியிருக்கிறாருன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அந்தளவுக்கு. ஸோ இது போக எனக்கு அதான் சொன்னல, ஹீலிங், தலைவலி போயிடுச்சு. ஃபிசிக்கலி நான் வந்து ஃபிட்டாக ஆரம்பித்தேன், நல்லா தூங்க ஆரம்பித்தேன். நான் பல வருஷமாக வந்து லிட்டலாக அந்த 40 days ப்ரேயர் அப்போ நான் எப்படி போவேன் அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லோரும் வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவாங்க, நான் முழிச்சே இருப்பேன்.
5 மணிக்கு ப்ரேயரா, 4 மணிக்கு அப்படியே நான் எந்திரிப்பேன். அப்படியே ஏஞ்சி அப்படியே ரெடியாகி குளித்து கிளம்பி ரெடியாகி அப்படியே சர்ச்சுக்கு போயிடுவேன். இந்த மாதிரி தான். பகலில் வந்து தூக்கம் வரும், சம்டைம்ஸ் அது தூங்கிட்டோம்னாலும் நைட்டு தூக்கம் வராது. ஆனால் எப்படி அந்த தூக்கம் வர ஃபீலிங்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற ஃபீலிங்கே என் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மாதிரியான சாபக்கட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோடய வாழ்க்கையிலேருந்து வெளியே போக வேண்டிய நான் சொல்கிறேன் ஹெச்இசிக்குள்ளே நான் போகும்போது 1000 பிரச்சனையோடு நான் போனேன். ஆனால் இப்போ என்னையால் சொல்ல முடியாது அந்த 1000 பிரச்சனை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது, எப்படி சரியாச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் ஒரு ஆல் நைட் ப்ரேயர்லேயும் என்னோடய வாழ்க்கையில் வந்து இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் டெத்து என்னை வந்து அப்படியே பிடிச்சி ஆட்டும். இல்லை நம்ம சாக போகிறோம், அவ்வளோதான், அடுத்த மாதம் நம்ம வந்து உயிரோடு இருக்க போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணுறது எல்லாமே பண்ணிடணும், நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுறது எல்லாமே பண்ணிடணும், நம்ம சாக தான் போகிறோம், நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் ஆஃப் டெத் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் வந்து. ஸோ அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி அந்த ஹெல்த் விஷயத்தில் சம்மரைஸ் பண்ணி பார்க்கணுன்னா அவ்வளோதான், நம்மளால் ஏஞ்சி நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம அவ்வளோதான், இவ்வளோ தான், நம்ம சாக போகிறோம், நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா, நம்ம ஹஸ்பண்டை யார் பார்த்துப்பா, அவங்க எல்லோரும் சேர்ந்து இருந்துக்க வேண்டியதான், நம்மளோட இது முடிஞ்சிருச்சு இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாவோட பயம் என்னை அவ்வளோ துரத்துச்சு. ஸோ ஒரு தடவை ஆல் நைட் ப்ரேயரில் வந்து ஜெசிந்தா அக்காவும் விஜய் அண்ணாவும் ஆல் நைட் ப்ரேயர் நடத்த ஹெச்இசிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீ சாகிறதுக்காக பிறந்தவ கிடையாது, நீ வாழணும், ஆண்டவர் நீ வந்து நல்லா வாழணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விருப்பப்படுறாரு, சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட் வந்து அங்கே ஆல் நைட் ப்ரேயரில் அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது இது சொன்னது. இந்த மாதிரி எல்லா ஆல் நைட் ப்ரேயர்லேயும் ஒன்று ஆண்டவர் வந்து ஒரு தடவை என்ன வாக்கு பண்ணுவார்னா, உனக்காக நான் ஒரு சேர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டிசம்பர் மாதம் நடந்த ஆல் நைட் ப்ரேயர், அந்த நவம்பர் மந்த் நடந்தது, அப்போது வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டேனியல் ப்ரேயர் நடக்கும்போது உனக்கான டேபிள் ரெடியாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நாளும் ஆண்டவர் வாக்கு பண்ணிகிட்டே இருப்பார். அது எல்லாமே நிறைவேறிடுச்சு, எதுவுமே நிறைவேறாமல் போகவே இல்லை என்னோடய வாழ்க்கையில். ஸோ அன்னைக்கு விஜயா நான் வந்து ஜெசிந்தாக்காவும் அவங்களும் எனக்கு ப்ரேயர் பண்ணி என்னை விடும்போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாவு பயமே வரல. எனக்கு ஒரு நாளும் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம செத்துருவோம், நமக்கு அவ்வளோதான், நமக்கு நோய் வந்துருச்சு, நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பயம் வந்ததே கிடையாது. இப்போ கூட ஒன் வீக் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, பட் ஸ்டில் அப்போ கூட நம்ம அவ்வளோதான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஃபியர் கூட, நம்ம சாக போகிறோங்கிற ஃபியர்லாம் எனக்கு வரவே இல்லை. ஐ எம் ஷுர் ஆண்டவர் வந்து அதை என்னை விட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் எடுத்துட்டாரு. ஸோ 1000 பிரச்சனை இல்லை, 10,000 பிரச்சனையோடு நான் உள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னால் தைரியமாக சொல்ல முடியும், பாதி பிரச்சனை எப்படி கலண்டு போச்சுன்னு தெரியாது, பாதி பிரச்சனை எங்கே ஓடி போச்சுன்னு தெரியாது, பாதி பிரச்சனை ஆண்டவர் சரி பண்ணிட்டார். அவரே ஹீ ஹிம்செல்ஃப் டுக் ஸ்டாண்ட். எங்களோட வாழ்க்கையில் எல்லாரும் தைரியமாக சொல்ல முடியும், அவரே எங்கள் வாழ்க்கையில் நின்று எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு தேவதூதனை அனுப்பி ஒரு காரியத்தையும் எங்களுக்காக வாய்க்க பண்ணார், ஒன்னொன்றுத்தையும் சரி பண்ணார். இது எல்லாமே என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் எங்கள் வாழ்க்கைக்கான டெலிவரன்ஸ் இருந்துச்சு, ஒரு ஆல் நைட் ப்ரேயர்லையும் எங்களுக்கு தேவையான வார்த்தை இருந்துச்சு, ஒரு சண்டேவும் அந்த வாரத்துக்கு தேவையான பெலன் எங்கள் வாழ்க்கையில் கிடச்சது தான். அதை நாங்கள் வந்து நம்பினோம், அதை பிடிச்சிக்கிட்டோம். அதை வந்து அப்படியே ஓகே இந்த வாரம் போயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வாரம் வந்து ஆண்டு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு ஏன் என்னால் சொல்ல முடியுதுன்னா, அந்த வாரத்துக்கு வந்து நான் மறந்துடக்கூடாது, இல்லை இன்னொரு நாள் நான் ஒரு வேளை அந்த சுச்சுவேஷன் நான் கோ த்ரூ பண்ணுறேன்னா அதை நான் மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எவ்ரி வீக் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து இது பண்ணுறது. ஸோ ஆண்டு வந்து ஹி வாஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். அந்த ஒரு வார்த்தை கூட சும்மா வீணாக தரையில் விழுந்ததே கிடையாது. ஸோ எவ்ரி ஃபாஸ்டிங் ப்ரேயர், அது 40 நாளாக ப்ரேயராக இருக்கட்டும், தானியல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் 21 டேஸாக இருக்கட்டும், ஒன்னொன்றுத்தையும் புதிய காரியமாக எங்களோட வாழ்க்கையில் நிறையா செஞ்சார். பழையவைகள் எல்லாம் ஒழிச்சு கட்டினார், தேவையில்லாத சிக்னஸ் எல்லாமே ஒழிச்சு கட்டினார், அன்வான்டாக எந்த ஒரு பிசாசானவன் எதையும் வந்து விதைக்காத அளவுக்கு, எதுவும் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, 9 months வந்துட்டோம் இந்த வருஷத்தில், எப்படி தொடங்கணும் எப்படி போகுதுடா அப்படின்னு நினைக்கும் போது ஏலிமின் ஆண்டுன்னு அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போது இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அதை வந்து ப்ராமிஸ் பண்ணதை ஒரு நேரம் கூட மறந்தும் போகலை, ஒரு நேரம் அதை விட்டுவிடவும் இல்லை, ஒரு மந்த்து கூட ஒரு நாள் கூட அவர் விட்டுவிடவே இல்லை. எல்லா தேவைகளையும் எல்லாமே எங்களுக்கு வந்து நிறைவாக தந்திருக்கிறாரு. இல்லை ஒரு குறை சொல்ல முடியாது இந்த 9 months. ஐயோ இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சே, நிறையா டைம் நான்லாம் யோசிச்சிருக்கேன், செப்டம்பர் மாதம்னு ஒன்று வருதுன்னா எதுக்கு வருது இது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் வந்து 1ஆம் தேதி வந்து ப்ரேயர் நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் சர்ச்சில்.
ஸோ மினிஸ்ட்ரிலையும் ஆண்டவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, நம்மளை யூஸ் பண்ணுறாரு. எந்த ஏரியாவையுமே அவர் விட்டு வைக்கல என்னோடய வாழ்க்கையில், எல்லாத்துலேயுமே ஹீ இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண. நான் நினச்சிருக்கேன் நிறையா நாள், செப்டம்பர் மாதம் எதுக்கு வருது என் வாழ்க்கையில், அது வராமல் இருக்கிறதே நல்லது, அது வந்தால் என் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் வரப்போகுது. நான் இன்னும் அதிகமாக யோசிச்சேன். நான் என்னோடய ஃபியர் ஆஃப் டெத் பற்றி சொல்லும்போது நான் இன்னும் அதிகமாக ஒன் ஸ்டெப் அஹெடாக நான் எப்படி நினைப்பேன்னா, நம்ம பிறந்த டேட்டும் நம்ம டெத் டேட்டும் சேமாக இருக்கணும், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, நம்ம என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிக்காது. அந்த மந்த்தும் பிடிக்காது, அந்த டேட்டும் அந்த நல்ல குட் டேஸும் பிடிக்காது. ஏன்னா அது எல்லாத்துலேயும் பிரச்சனையை மட்டுமே ஃபேஸ் பண்ணி வரும்போது எதுக்கு இந்த மாதம் வருது, இந்த மாதமும் என்ன பிரச்சனையை கொண்டு வருது அப்படிங்கிறது தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய லைஃப்பில். ஆனால் ஆண்டு எல்லாத்தையுமே ஒரு ஏரியா விடாமல், அப்புறம் என்னோடய டீப் டவுன் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற ஊண்டு, டேனியல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து ஆண்டு வந்து சொல்லியிருந்த நடத்தும்போது ஆண்டு வந்து எனக்கு சொன்னார், நான் ஐம் கோன் ஒர்க் ஆன் யுவர் ரூட்ஸ், நான் வந்து உன்னோட ரூட்டில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி ஆண்டு சொல்லி என்னோட அந்த வேரில் உள்ள என்னோடய காயங்களை ஆற்றி அந்த வேருக்கு தேவையான சத்து. ஸோ ஹெச்ஜிசி வந்து ஏன் போகிறோன்னு கேட்டால், அங்கே வந்து ஆண்டோட லவ்வை வந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடிஞ்சிருக்கு என்னோடய வாழ்க்கையில். அண்ட் அது மட்டும்தான் முன்னால் வச்சிருக்கு. அண்ட் மெய்ப்பரோட சத்தத்தை வந்து தெளிவாக வசனத்தின் மூலமாக கேட்க முடியுது. ஆனால் அங்கே இருக்கிற தோட்டக்காரர் வந்து எங்களை நல்லா க்ளீன் பண்ணுறாரு, ப்ரூன் பண்ணுறாரு, தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை வந்து அழகாக பாய்ச்சுறாரு. ஒரு குடும்பமும் ஒரு தோட்டம் இல்லை, ஏதேன் தோட்டம் தான். ஸோ அதை வந்து அழகாக பாய்ச்சுறாரு ஆண்டவர் வந்து அங்கே வார்த்தையின் மூலமாக. அண்ட் அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கே தெரியாமல் ஆண்டோட வார்த்தை வந்து நம்மளை டிசிப்ளின் ஆக்கும். அங்கே வந்து நம்ம வந்து நிறையா விஷயம் வந்து ஐயோ இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம், டைமுக்கு எப்படி போக போகிறோம், ஆண்டவருக்கு எப்படி நம்ம முதலிடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல யோசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்தமாதிரி யோசிக்கிறேன்னா, ஆனால் அங்கே ஆண்டரோட வார்த்தை வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து டிசிப்ளின் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். கர்த்தரோட வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற காட்லி அட்வைஸ், அங்கே ஒரு விஷயமும் வந்து கிடைக்கும்போது எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நாளும் அப்கிரேட் ஆகி ஒரு காரியமும் நன்மையில் போய் முடிகிறத நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். பிகாஸ் நான்லாம் வந்து வெற்றியை பார்த்தேன்னா என் வாழ்க்கையிலலாம் கேட்டால் இல்லை, சத்தியமாக அதான் சொல்லலை, சாவ போகிறோன்னு பயந்துட்டு இருந்த என்னோடய லைஃப் இப்படி ஆகும்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டோட வார்த்தை எங்களோட வாழ்க்கையை கட்டுச்சு. ஸோ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ன்ற மாதிரி என்னை வந்து பார்க்கும்போது யாரும் புத்தியுள்ள ஸ்திரீ, ஐயோ இவளுக்கு ஷேரன்கா இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்லாம் யாரும் என்னை பார்த்து சொன்னது கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டர் விளங்குறாரு, நான் ஞானம் கிடையாது, ஆனால் ஆண்டர் தான் என் வாழ்க்கையில் ஞானமாக இருந்து என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் செயல்பட்டு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத நான் தைரியமாக சொல்வேன். நான் அறிவாளி கிடையாது, நான் புத்தியுள்ள ஸ்திரீ கிடையாது, ஆனால் என் வாழ்க்கையில் அவர் விளங்குறாருல புத்தியுள்ள ஸ்திரீயாக, அவர் தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. இட் இஸ் நாட் ஷேரன், நான் கிடையாது, அதில் ஜீரோ, டோட்டல் ஃபெயிலியர், வாழ்கிறதுக்கே லாய்க்கில்லை, தகுதி இல்லை, வாழவே முடியாது, நம்மலாம் என்ன பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற வசனத்தின் மூலமாகவும் அவரோட ஒரு வார்த்தையின் மூலமாகவும் என்னோடய வாழ்க்கையை இன்றைக்கி வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையாக வச்சுருக்கிறான்னா அதுக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையையும் அப்படி மாற்றுறதுக்கு அவர் வல்லவர். அவரோட வார்த்தையில் ரூட்டடாக இருங்க. அங்கே ஹெஜிஸில் ஒரு தடவை நாங்கள் மெசேஜ் கூட கேட்டிருக்கோம், கட் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நம்ம கட் பண்ணணும், நமக்கு தேவையில்லாத காரியங்களை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ அங்கேருந்து மெசேஜ் கேட்கும்போது தோணும், எப்படி ஆண்டவரே இதெல்லாம் கட் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லைன்னு அங்கே ஆண்டு நமக்கு நிச்சயமாக காட்டுவார். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வசனம் மற்றவங்களுக்குலாம் நம்ம யோசிக்கணும், நமக்கு உட்காந்து ஆண்டு என் வாழ்க்கையில் என்ன தேவையில்லாத காரியம் இருக்கணும் போது அவர் ரிவீல் பண்ணுவார். ஆண்டு இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளை டிசிப்ளின் பண்ணுற விதமே தெரியாது, ஆனால் நம்ம டிசிப்ளின் ஆகிருப்போம். கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை அவர் ஆண்டு எதிர்பார்க்குற அந்த டிசிப்ளின் லைஃப்குள்ளே நம்மளோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம லைஃபா இப்படி மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நடக்கிற கிட்ஸ் சர்ச் ஊழியத்தில் வந்து ஆண்டு வந்து ஒரு நாளும் பயன்படுத்துகிறாரு. எங்களை ஃபேமிலியாக பயன்படுத்தும் போது அது ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு வந்து. ஸோ எங்களோட மினிஸ்ட்ரி லைஃப்லேயும் ஃபேமிலி லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் ஹெல்த் வைஸும் சரி எல்லா ஏரியாலையும் ஆண்டு வந்து எங்களுக்கு அங்கேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருக்கிற வார்த்தைகள் எங்களை
கட்டு வச்சிருக்கு, எங்களை கட்டு அவிழ்த்திருக்கு நிறைய காரியங்களை. எங்கெங்கெல்லாம் கட்டு அவிழ்க்கப்படணுமோ எங்களோட வாழ்க்கை, அங்கேருந்துலாம் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு தடவை மெசேஜ் வந்து என்னன்னா, இந்த கழுதைக்கு அங்கே என்ன வேலை? பிகாஸ் ஆண்டு வந்து கழுதைக்கு தான் தீர்க்க தரிசனம் வச்சிருப்பாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற கழுதைக்கு தான் அவர் பவனி வரணும், அந்த கழுதையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கழுதையை எங்கேயோ வந்து சாவுக்கு பயந்து சாக போகிறோன்னு நினச்சி வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சி கட்டப்பட்டிருந்த இந்த கழுதையை கூட்டிகிட்டு வந்து ஆண்டு வந்து இவ்வளோ அழகுபடுத்தியிருக்கிறாரு, அலங்கரிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எங்களோட ஒர்க்னாலேயோ எங்களோட பிரயாசத்தினால எங்களோட கிரியையோ கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஹிம். அவர் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். பிகாஸ் மனுஷனோட ஹெல்ப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ வந்து கிடைச்சது கிடையாது. மனுஷன்கிட்ட போய் நாங்கள் நின்னதும் கிடையாது. ஆண்டு அப்படி நிற்கக்கூடாத அளவுக்கு அவரை மட்டும், மனுஷனை யோசிக்காமல் எல்லா சூழ்நிலையும் அவரை யோசிக்கணும். அவரை மட்டுமே யோசிச்சோனாலே நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆண்டு நமக்கு அப்படிப்பட்ட தேவன். எல்லா நேரமும் தூங்குறதே கிடையாது அவர். எனி டைம் ஹீ டசன்ட் ஸ்லீப்பில் நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறது நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு நடந்தது என்னென்னா, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான். பிகாஸ் என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஷாரன் நான் ரொம்ப தூங்குவா. பிகாஸ் நான் வந்து டே டைமில் மட்டும் தான் என்னால் தூங்குவேன், நைட் டைம் என்னால் தூங்கவே முடியாது. முழிச்சிட்டே இருப்பேன், ஃபுல்லாக முழிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் பயங்கர அலர்ட்டாக இருப்பேன், செம்ம அலர்ட்டாக இருக்கும் என் பிரெயின் வந்து. கண் அப்படியே அசர கூட செய்யாது. அந்த மாதிரி இருந்த என்னோட லைஃப்பை வந்து என்னை இப்போ தூங்க வச்சுருக்கிறாரு. நான் ஹாப்பியாக தூங்குறேன். வீட்டில் நான் தான் முதல்ல தூங்குறேன். ஸோ பீப்புள் வந்து என்னை கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. ஷாரன் நான் பகல் ஃபுல்லாக தூங்குவா, அவளுக்கு தூங்க மட்டும் தான் தெரியும், எப்போவுமே தூங்குவா அப்படின்லாம் என்னை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐ நோ வாட் காட் ஒர்க்கில் எனக்கு தெரியும் ஏன் நான் பகலில் தூங்குறேன், என்னால் நைட்டு ஏன் தூங்க முடியலன்னு காட் நோஸ் அண்ட் ஐ நோ. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனை கூட என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறாரு. நல்லா ஹாப்பியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகளை கிட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you all.